ஹலோ 10th ஸ்வாகுட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி நம்மளுடைய மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணுறது அண்ட் டவுன்லோட் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிஇ அப்படின்ற வெப்சைட் தான்ப்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோமுக்கு போயிடுங்கப்பா. க்ரோம் போயிட்டு டிஜிஇ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்கப்பா. சர்ச் கொடுத்த உடனே நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லைங்கப்பா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு நம்மளுக்கு போயிடும்ப்பா. ஸோ போயிடுச்சு பார்த்தீங்களா, அரசு தேர்வுகள் இயக்ககம் சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த ஆப்ஷனை ஒரு 2-3 டைம் கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நேற்றுலேருந்தே கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த சேம் லிங்க்கில் தான் 12th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம். நேற்றே ஆக்சுவலி 24ஆம் தேதி நேற்றே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் நேற்றுலேருந்து நிறைய பிள்ளைங்களால் டவுன்லோட் பண்ண முடியல, ஏன்னா சர்வர் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் நாட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் கீழே வந்து காமிக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ப்ராப்ளம். அது வர்றதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாதுப்பா. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணுங்கப்பா. ஏன்னா இந்த மார்னிங்கோ ஈவினிங் டைம்லேயும் சர்வர் ரொம்ப லேக் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி வரலையா பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு 12th இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பிள்ளைங்க 12th டவுன்லோட் பண்ண முடியாமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பிள்ளையோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ நான் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சதில் ஒரு ஆஃப்டர்நூன் போல் அண்ட் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுப்பா. ஸோ பாருங்கள், நானுமே நிறைய டைம் கிளிக் பண்ணிவிட்டேன் ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம ஒரு மல்டிபிள் டைம் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒருவேளை என்னுடைய சைடில் வந்து நெட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்கள் சைடில் நெட் ஏதாவது இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் ஆகிடும், ஐ ஹோப். ஸோ அதனால் நல்ல நெட் இருக்க இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கப்பா, சரிங்களா. ஸோ ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்ப்பா. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹால் டிக்கெட் எல்லா நம்பர்ஸும் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கும்பொழுது நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க நம்பர்ஸில் ஏதோ ஒன்று தப்பாக கொடுத்துட்டீங்க, உங்களுடைய டேட்டா ஏதோ ஒன்று தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களாப்பா. ஸோ ஒருவேளை நீங்கள் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்க, அதில் ஏதோ 0 வருது, நீங்கள் தெரியாமல் ஓ அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. இல்லைனா உங்களோட பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பரில் அப்ளிகேஷன் நம்பரில் ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தெரியாமல் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பீங்க, அந்த ப்ராப்ளம் வரும். அண்ட் டேட் ஆஃப் பர்த்தில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஐஃபன் போட மறந்துட்டுருப்பீங்க ஒன்றுத்துக்கும் நடுப்புற. அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தே தலைக்கீழாக போட்டிருப்பீங்க. டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆண்டு, அடுத்து மந்த்து, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்கணும். ஸோ அதனால் அது மாதிரி கொடுக்குறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி கேப்சா ஏதாவது தப்பாக கொடுத்துட்ருப்பீங்கப்பா. 2 நம்பரை டோட்டல் பண்ணி போட சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த 2 நம்பரை டோட்டல் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு மார்க் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்போம் அதில். ஸோ இது மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களாப்பா. ஸோ இதுதான் வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை ஒரு டைம் ரீசெக் பண்ணுறது நல்லது. ஸோ வர மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நோ டேட்டா ஃபவுண்டு அண்ட் ஹால் டிக்கெட் வந்து நாட் ஆக்டிவ் அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நோ டேட்டா ஃபவுண்டுக்கு டேட்டாஸ் கரெக்டாக ரீசெக் பண்ணி கொடுங்க. அண்ட் ஹால் டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் போல் ஒரு 2 மணி 1 மணி டைமில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா. அப்போ அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்கல்லப்பா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் நெட் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லை லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ப்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை
கொடுங்க இங்கே சரிங்களா. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல்லேயே பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. உங்களுடைய மார்க் ஷீட்லேயுமே பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க சரிங்களாப்பா. ஸோ நிறைய மல்டிபிள் டைம் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 போல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹோப் உங்கள் யாருக்காவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அட் த சேம் டைம் யாருக்காவது ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எய்தர் பர்மனன்ட் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுங்கப்பா. நான் ஓப்பன் பண்ணி ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோவும் போடுறேன் சரிங்களாப்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுப்பா. பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் SSLC சப்ளிமெண்ட்ரி DE எக்ஸாமினேஷன் ஜூலை 2024 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குப்பா. ஸோ அதில் பாருங்கள் 12th ஸ்டாண்டர்டுமே இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், 10th ஸ்டாண்டர்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆச்சுப்பா. ஸோ சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் ஆச்சு அப்படின்னா அடிக்கடி ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. நெட் கிடைக்கிற இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் சரிங்களாப்பா. ஸோ அதை பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சேம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கப்பா அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கா. நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க. நீங்கள் தெரியாமல் என்ன பண்ணிடுவீங்க, அப்ளிகேஷன் நம்பர் இடத்துல கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணும்பொழுது பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பரை தெரியாமல் கொடுத்துருவீங்க. அதனால் மேலே கிளிக் பண்ணும்பொழுது எதை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்பர் கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்க போகிறோம். இல்லை நான் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ண போகிறேன்னா பெர்மனன்ட்டுக்கு கிளிக் பண்ணணும் சரிங்களாப்பா. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஆல்ரெடி நான் சொன்னேன் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸோ வந்து அது மாதிரி மாறும். நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்களோ அது இந்த இடத்துல கீழே மாறும்ப்பா சரிங்களா. பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மாறிச்சு. இல்லை நான் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர்னு மாறும் சரிங்களா. அடுத்து டேட் ஆஃப் பர்த் பாருங்கப்பா. டேட் ஆஃப் பர்த் இயர் ஃபஸ்ட்டு உங்களுடைய இயர் போட்டு ஒரு ஐஃபோன் போடணும் மறந்துடாதீங்க. அண்ட் மந்த் போடணும், அடுத்து டேட் போடணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு என்டர் கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் கூட்டி இங்கே போட்டுட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து கீழே என்ன பண்ணணும்னா பேரோட பிளிங்க் ஆகும்பா சரிங்களா. உங்களுடைய நேம் என்னவோ கேண்டிடேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலோட உங்கள் குரூப் ஐடியோட எந்த குரூப்போ நீங்கள் சாரி அது 12th 10th வந்து சேம் குரூப் தானே. 12th தான் சாரி அவங்களுக்கு சயின்ஸு ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய குரூப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் போட்டுட்டு பிளிங்க் ஆகும்ப்பா. கீழே வந்து ரெட் கலரில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ உடனே என்ன பண்ணுங்கன்னா நல்ல ஜெராக்ஸ் ஷாப் போயிட்டு ஹால் டிக்கெட்டை சேஃப்டிக்கு டவுன்லோட் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களாப்பா. அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிப்பா. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் யாருக்காவது ஓப்பன் பண்ண முடியலன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ட் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.